வணக்கம். நான் டாக்டர் சங்கர் தியாகராஜன், இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், தாமஸ் ஹாஸ்பிட்டல். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு அரித்மியாஸ் அல்லது இருதய துடிப்பு நோய்கள். இருதய துடிப்பு நோய்கள் அப்படின்னா அது இருதயத்துக்கு நார்மலாக வலது பக்கம் மேலறையிலேருந்து ஒரு துடிப்பு ஆரம்பித்து அது இடது பக்கம் கீழறைக்கு துடிப்பு கொடுக்கும். துடிப்பு அப்படிங்கிறது ஒரு கரண்ட் மாதிரி. அந்த கரண்ட் இம்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கரண்ட் இம்பல்ஸ் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இருதய தசைகள் பம்பிங் ஆக்ஷன் பண்ணும். ஸோ இருதயத்தை பம்ப் பண்ணி விரிய வச்சு அந்த கரெக்டாக கொண்டு போகிற திறன் அந்த இம்பல்ஸ் மூலமாக தான் நம்மளுக்கு வரும். ஸோ அந்த துடிப்பு இம்பல்ஸ்ன்னு சொல்கிறது, அந்த துடிப்பு மூலமாக நம்மளுக்கு செயல் இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது இரண்டு வகையாக இருக்கலாம். ஒன்று, இருதய துடிப்பு ரொம்ப ஸ்லோவாகலாம், அதாவது மிகவும் குறையலாம். இன்னொன்று, ரொம்ப வேகப்படுறது. ரொம்ப குறையிறத நம்ம பிராடிகார்டியான்னு சொல்லுவோம். இருதய துடிப்பு வேகம் ரொம்ப அதிகமாகிறத நம்ம டாக்கிகார்டியான்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பிராடிகார்டியா அப்படின்னா அது எதனால அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த வைத்தியம் இருக்கும். அதே மாதிரி துடிப்பு வேகப்படுதலும் அது ஒரு ப்ராடு கேட்டகரி. அதுக்கு கீழே நிறைய வகைகள் இருக்குது. அதை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட் இருக்கும். இப்போ இருதய துடிப்பு பிரச்சனைகளோட அறிகுறிகள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மெயினாக மூச்சு திணறல், மயக்கம் அடைதல், நினைவு போகிற அளவுக்கு கூட மயக்கம் இருக்கலாம். அது போக மூச்சு திணறல், படபடப்பு, நெஞ்சுவலி எதுவாக வேணால் இருக்கலாம். இப்போ நம்ம இருதய துடிப்பு நோய்களை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முக்கியமான டெஸ்ட் எலக்ட்ரோகார்டியோகிராம், இசிஜின்னு சொல்லக்கூடியது. இசிஜியில் சப்போஸ் நம்மளுக்கு பிடிபடலை, நம்மளுக்கு ஒரு தொந்தரவு ஏற்பட்டுருச்சு, அப்புறம் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் இசிஜி எடுத்தோம்னா அதில் பிடிபடாமல் போகலாம். அப்படின்றப்போ நம்ம 24 மணி நேரம் அல்ல 72 மணி நேரம் இசிஜி, அதாவது ஹோல்டர்ன்னு சொல்லுவோம், அது தேவைப்படலாம். இப்போ சப்போஸ் பிராடிகார்டியா, இருதய துடிப்பு குறைதல், ரொம்ப வேகம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதோட காரணிகளை பொறுத்து பேஸ் மேக்கர் தேவையா இல்லையான்ற முடிவை மருத்துவர் முடிவு பண்ணுவாங்க. இருதய துடிப்பு வேகம் அதிகமாக இருக்குது, டாக்கிகார்டியா அடிக்கடி இருக்குது அப்படின்னா அதுக்கும் காரணிகள் பொறுத்து ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால், மோஸ்ட்லி மருந்துகளில் தேவைப்பட்டால் அப்ளேஷன் சொல்லக்கூடியது தேவைப்படலாம்.